நண்பர்களே, கலர் டெய்லரிங்லேருந்து 3 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லைங்கிறதுனால. நீங்கள் கேட்டாலே தெரியும் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பட்டு பாவாடை தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டு பாவாடையிலே வந்து மேலே பாடி பார்ட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம கட் பண்ணதை வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு கழுத்து சைடும் ஸ்லீவ் சைடும் வந்து நம்ம அடிச்சுட்டு அதை கட் பண்ணி திருப்பி அதுக்கு மேலே எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். கீழே வந்து 2 டாட்ஸு நம்ம ஷோல்டர் சென்டருக்கு வச்சு 2 டாட்ஸ் பிடிச்சிட்டு அதே மாதிரி பேக் பார்ட்டையும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு கொக்கி பட்டியும் பட்டன் பட்டியும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் பேக் பார்ட் தனியாக ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை 2ஐயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி அதை நாச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை 2ஆக டிவைட் பண்ணி அதோட அளவு தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாச்சுக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 5 இன்ச்சுனா அந்த 5 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம ஃப்ளீட் பிடிச்சி அந்த ஒரு நாச்சிலேருந்து இன்னொரு நாச் வரைக்கும் 5 இன்ச்சு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஒரு நாச்சிலேருந்து 3வது நாச்சுக்கு வரைக்கும் அந்த 5 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கம் ஒரே ஃப்ளீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பாடி பார்ட்டோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க கொஞ்சம் எதாவது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும்னு சொன்னதுனால நான் அதில் ஒரு 2 இது சைடில் வந்து 3 குஞ்சம் தொங்குற மாதிரி நான் அந்த கிளாத்லேயே வந்து நண்பர்களே, கலர் டெய்லரிங்லேருந்து 3 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லைங்கிறதுனால. நீங்கள் கேட்டாலே தெரியும் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பட்டு பாவாடை தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டு பாவாடையிலே வந்து மேலே பாடி பார்ட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம கட் பண்ணதை வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு கழுத்து சைடும் ஸ்லீவ் சைடும் வந்து நம்ம அடிச்சுட்டு அதை கட் பண்ணி திருப்பி அதுக்கு மேலே எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். கீழே வந்து 2 டாட்ஸு நம்ம ஷோல்டர் சென்டருக்கு வச்சு 2 டாட்ஸ் பிடிச்சிட்டு அதே மாதிரி பேக் பார்ட்டையும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு கொக்கி பட்டியும் பட்டன் பட்டியும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் பேக் பார்ட் தனியாக ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை 2ஐயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி அதை நாச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை 2ஆக டிவைட் பண்ணி அதோட அளவு தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாச்சுக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 5 இன்ச்சுனா அந்த 5 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம ஃப்ளீட் பிடிச்சி அந்த ஒரு